பிறந்ததும் இனிப்பால், கலந்ததும் புளிப்பால், கடைந்த பின் மணப்பால். இவள் யார்? வீட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோட எல்டன் ஆன்சர் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலை, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. மதியானம் லஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே வீக்கெண்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா ரசம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, இல்லை மட்டன் குழம்பு, இல்லை வந்து சாம்பார், அந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொத்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு ஊற்றி சிக்கன்லாம் கொத்தி போட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து நம்ம கடையில் பண்ணும்போது இதில் வந்து சாஸஸ்லாம் போடுவாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு பண்ணேன், அதுவுமே நல்லா இருந்தது. நீங்கள் வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேட்ட கேள்விக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், அதான் ஆன்சர். பாய்.